அனைவருக்கும் வணக்கம். மார்ச் மற்றும் ஏப்ரல் மாத ராசி பலன்கள் 2025. அடுத்த 2 மாதம் நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய லக்னத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்போ டீடைலா பார்க்கலாம். வீடியோவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற இது போல பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். இப்போது 12வது ராசி மீனம். மீன ராசிக்கு இந்த மார்ச் மாதம் எப்படி இருக்கு அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி இந்த மார்ச் மாதத்துல மந்த்லி பிளானட்ல எந்தெந்த இடங்கள்ல சஞ்சாரம் செய்து நமக்கு சாதகமா இருக்கா அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் டீடைலா பார்க்கலாம். முதலாவதா நம்முடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல நம்முடைய ராசிநாதனுடைய சஞ்சாரம். தைரிய வீரிய பராக்கிரம ஸ்தானத்துல குருவுடைய சஞ்சாரம். குருவுக்கு 3ஆம் இடம் அவ்வளவா உகந்த இடம் இல்லை. இருப்பினும் குரு பார்வை நமக்கு ஒரு சுபத்துவமான இடங்கள்ல இருக்கு. 3ல இருந்து 7ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடம் இந்த முக்கியமான இடங்களை குரு பகவான் பார்க்கிறதுனால இந்த 3ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யற குரு நமக்கு ஒரு வகையில ஃபேவரான பலன்களை கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து ஜென்மத்துல சுக்கிரன், ராகு, புதன். இதுல சுக்கிரன் உச்சமா இருப்பாரு. சுக்கிரன் பார்த்தோம்னா நமக்கு ஒரு நெகட்டிவான இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு கிரகம். அதாவது 3, 8 அஷ்டமாதிபதி முழுமையான பாவ கிரகம் நம்மளுடைய ராசிக்கு சுக்கிரன். அவர் ஜென்மத்துல உச்சமா இருக்காரு. இருப்பினும் அவர் இயற்கையா பார்க்கும்போது 3/4 பங்கு சுப கிரகம் அப்படிங்கிற கான்செப்ட்ல வருவாரு. அதனால அது ஓரளவுக்கு நல்லதா எடுத்துக்கலாம். இருப்பினும் அஷ்டமாதிபதி ஜென்மத்துல உச்சமாகிறது ஒரு குற்றம் தான். அடுத்து புதன் ஒரு சுபத்துவமான கிரகம். 4-7க்குரியவர் அவரு. இந்த 4-7க்குரியவன் ஜென்மத்துல நீச்சமாகிறாரு. மேலும் ராகுவோட இணைவு இருக்கு. அடுத்து செவ்வாய் 4ஆம் இடத்துல இந்த மாதத்துல சஞ்சாரம் செய்வாரு. 7ஆம் இடத்துல கேதுவுடைய சஞ்சாரம். செவ்வாயுடைய பார்வையும் 7ஆம் இடத்துல பதியுது. குருவுடைய பார்வையும் 7ஆம் இடத்துல பதியுது. சுக்கிரன் புதனுடைய பார்வை 7ஆம் இடத்துல பதியுது. இந்த அமைப்பு ஆக்டிவேட் ஆகுது. அடுத்து 12ஆம் இடத்துல சூரியன் சனி சேர்க்கை. 12ஆம் இடத்துல சனி இருந்தாலே 7.5 சனி ஆரம்பம். அதுலயும் விரய சனி நடந்துகிட்டு இருக்கு. இந்த மார்ச் 29ல சனி பயிற்சி. இந்த மாதத்துல மிக மிக முக்கியமான பயிற்சியா பார்க்கப்படக்கூடிய பயிற்சினா அது சனி பயிற்சி தான். ஏன்னா மார்ச் 29 இந்த மாதத்துடைய இறுதியில பார்த்தோம்னா சனி பயிற்சி, ஜென்ம சனி ஆரம்பம் ஆக போகுது. மார்ச் 29ல இருந்து ஜென்ம சனி ஆக்டிவேட் ஆயிடும். அதுல இந்த மாதத்துல சூரியனோட இணைந்த சனி 6ஆம் அதிபதியோட 12ஆம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்வாரு. கரெக்டா 14ஆம் தேதி சூரியன் நம்முடைய ராசிக்கு டிரான்சிட் ஆயிடும். சுக்கிரன் புதன் ராகுவோட போய் கன்ஜக்ஷன் ஆயிடும். இதுதான் இந்த மார்ச் மாதத்துக்கான கிரக அமைப்பு. இப்போ இந்த மார்ச் மாத ராசி பலன்களை ரொம்ப கிளியரா பார்க்கலாம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் அவ்வளவா குழப்பம் இல்ல, அவ்வளவா பிரச்சனை இல்ல. முதல் 14 நாட்கள் சூரிய பெயர்ச்சிக்கு முன்னாடி வரையும் பார்த்தோம்னா ஓரளவுக்கு சுபத்துவமா இருக்கு. ரொம்ப நெகட்டிவாலாம் இல்ல. அதுலயும் ஜென்மத்துல ராகு புதன் மேலும் சுக்கிரன் அஷ்டமாதிபதி உச்ச நிலையில இருக்கிறது கொஞ்சம் குற்றம் தான். நீ எதுல கவனமா இருக்குன்னா உங்களுடைய யோசிக்கிற விதம், உடைய முடிவுகள் சம்பந்தப்பட்ட விஷயம், உடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயம், நீங்க பேசுற விஷயங்கள் சார்ந்த விஷயம், உடைய யோசனைகள் சம்பந்தப்பட்ட விஷயம், நிறைய யோசிக்கும் மூளை. முக்கியமா உடல் ஆரோக்கியம் சார்ந்த சிந்தனை அதிகமா இருக்கும். ஹெல்த்ல பிரச்சனையே இல்லைனாலும் எதை இருக்கிற மாதிரியே ஒரு கிரியேஷனை நமக்குள்ள கிரியேட் பண்ணும். ஹெல்த், உடைய மனநிலை, நீங்க சிந்திக்கிற விதம், நீங்க சிந்திக்கிறத வெளிப்படுத்துற விதம், இதுல எல்லாம் நீங்க கொஞ்சம் நிதானமா கவனமா கட்டாயமா இருக்கணும். இந்த மாதத்துல முதல் 14 நாட்கள் பார்த்தோம்னா 6 கூடியவர் 12ஆம் இடத்துல இருப்பாரு. சனி சேர்க்கையில இருக்காரு. அது ஒரு மாதிரி குற்றம் தான். இருப்பினும் 6 கூடியவன் 12க்கு போறது திடீர் விபரீத ராஜயோகம். முதல் 14 நாட்களுக்குள்ள பார்த்தோம்னா பொருளாதார ரீதியா ஒரு நல்ல வளர்ச்சி, நமக்கு வெளியில இருந்து வர வேண்டிய பணம் கைக்கு வரும். பொருளாதார தேவைகள் அதெல்லாம் ஓரளவுக்கு நிவர்த்தி ஆகும். கடன் பிரச்சனை இருக்குன்னா அதை இந்த மாதத்துல 14ஆம் தேதிக்குள்ள ஓரளவுக்கு நிவர்த்தி பண்ணுவீங்க. கடன் பிரச்சனையை நிவர்த்தி பண்ணலைனாலும் கடன் பிரச்சனை அப்படிங்கிறது முதல் 14 நாட்களுக்குள்ள நம்மளுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. அது ஒரு பிரச்சனையா நமக்கு இருக்காது. அதன் வகையில அதை நம்ம ஃபேவரா எடுத்துக்கலாம். 6 கூடியவர் 12க்கு வரும்போது குறுகிய கால பயணங்களை மேற்கொள்ள வைக்கும். ஒரு சிலருக்கு வெளிநாடு யோகம் ஏற்படும். வெளிநாடு போகணும்னு ரொம்ப நாளா ட்ரை பண்றீங்கன்னா அதை இந்த மாதத்துல குறிப்பா இந்த 14 நாட்களுக்குள்ள நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா அதுல ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இந்த சூரிய பயிற்சி எல்லாம் பார்த்தோன்னா மிக மிக குறுகிய காலம் 14-15 நாட்களுக்குள்ள மட்டும்தான் இருக்கும். ரொம்ப நாளா முயற்சி பண்ணி இருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்துல இப்போ அது உங்களுக்கு சக்சஸை கொடுக்கும். இப்போ உடனே முயற்சி பண்ணி உடனே அந்த வாய்ப்பு கிடைக்குமானா அது கொஸ்டின் மார்க் தான். ஆல்ரெடி நீங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இப்போ அது உங்களுக்கு ஒரு சக்சஸை கொடுக்கும். அப்படிப்பட்ட ஒரு மாதம் இது. அடுத்து குரு 3ஆம் இடத்துல மென்டலி ஒரு மாதிரி கொஞ்சம் குழப்பம் அப்படின்னு அர்த்தம். ஒரு முடிவை தெளிவா எடுக்க முடியாத ஒரு சிச்சுவேஷனை கிரியேட் பண்ணிடும். இதை பண்ணுவோமா அதை பண்ணுவோமா, இதை சூஸ் பண்ணி இதுல டிராவல் பண்ணுவோமா இல்ல இதை சூஸ் பண்ணி இதுல டிராவல் பண்ணுவோமா அப்படிங்கிற அந்த ரெட்டை சிந்தனையை கொடுத்துரும். தெளிவா ஒரு முடிவு எடுக்க முடியாது. அப்படியே யோசனை அப்படியே அதிகமாயிட்டே இருக்கும். ஒரு முயற்சி பண்ணுவோம், அது தடையாகும். அதை நினைச்சு ஒரு மாதிரி மனம் வருத்தமாகும். யோசிக்கிற விஷயத்தை செயல்படுத்த முடியாத தன்மையில வச்சிருக்கும். அது ஏதோ ஒரு விஷயம் தடையா இருக்கும். உங்களுடைய பொருளாதாரமா இருக்கலாம், அல்லது உங்களுடைய ஃபேமிலியா இருக்கலாம், அல்லது உங்களுடைய ஹெல்த்தா இருக்கலாம். வாட் எவர், ஏதோ ஒரு விஷயம் நீங்க நினைக்கிற விஷயத்தை செயல்படுத்த விடாம அதை உங்களை தடைப்படுத்திக்கிட்டே இருக்கும், தாமதப்படுத்திக்கிட்டே இருக்கும்.
இருக்கும். அதுதான் 3ஆம் இடத்துல இருக்கிற குரு. சிந்தனை தெளிவை கொடுக்காது. அடுத்து வந்து தொழில் உத்தியோகத்துல ஒரு மாதிரி குழப்ப நிலையை கொடுக்கும். 3க்கு குரு வந்துட்டுனா அதையும் 10ஆம் அதிபதி 3க்கு போயிட்டாலே தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில ஒரு மாதிரி குழப்பத்தை கொடுக்கும். அதே சமயத்துல தொழில் உத்தியோகம் சார்ந்த ஏதாச்சும் ஒரு புதிய முயற்சியை இறங்க வைக்கும். புதிய முயற்சி ஏதாச்சும் மேற்கொள்ளணும் அப்படிங்கிற சிந்தனையாச்சும் அட்லீஸ்ட் கொடுக்கும். நிறைய பேர் பார்த்தனா இடமாற்றம், உத்தியோக மாற்றம், ஊர் மாற்றம், தொழில் மாற்றம் இது சம்பந்தமான சிந்தனைக்குள்ள அப்படியே மூழ்கி இருப்பாங்க. ஒரு சிலருக்கு அது அப்படியே மெல்ல மெல்ல ஏற்பட ஆரம்பிக்கும். அடுத்த மாதம் அதுக்கு ரொம்ப ஃபேவரா இருக்கு. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அதுக்கான அடித்தளத்தை போட்டுரும். அடுத்த மாதம் அது ஆல்மோஸ்ட் கைகூடி வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. எதுலயும் ஒரு தைரிய தன்மையை கொடுக்காது, ஒரு பய உணர்வை கொடுக்கும். ஒரு விஷயத்துல இறங்குறோம் அப்படின்னாக்கா அது ஏதாச்சும் நெகட்டிவ்ல போய் முடிஞ்சிருமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு பய உணர்வை கொடுக்கும். தைரியமா இருங்க, எதை நினைச்சும் கவலைப்படாதீங்க, வருத்தப்படாதீங்க. மனநிலை மட்டும்தான் நமக்கு அப்படி இருக்கு. ஆனா நிஜத்திலேயே அப்படி நடக்குமானா அது நம்முடைய பர்த் சார்ட்டை பொறுத்து தான் அது அமையும். உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல நல்ல தசா புக்தி அந்தரம் கிரக நிலைகளுடைய சஞ்சாரம் உங்களுக்கு ஃபேவரா இருக்கு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல அப்படிங்கிற பட்சத்துல நிச்சயமா உங்களுக்கு இந்த கோச்சார் ரீதியா இருக்கிற பாதிப்புகள் பெரிய அளவுல இம்பாக்ட் பண்ணாது. அதனால எந்த ஒரு விஷயத்திலையும் குழப்ப நிலையிலே இல்லாம தைரியத்தோட செயல்படுங்க, துணிவோட இறங்குங்க. ரொம்ப குழப்பமா இருக்கு, ஒரு விஷயத்துல இறங்க முடியல, ஏதோ ஒரு ரூபத்துல தடை வருது அப்படின்னு ஃபீல் ஆகுதுன்னா உங்க ஜனனகால ஜாதகத்தை செக் பண்ணி பாருங்க. அதுல தசா புக்தி அந்தரம் ஏதோ ஒரு ரூபத்துல உங்களுக்கு நெகட்டிவா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இருந்துச்சுன்னா டோட்டலா உங்களை ஒரு விஷயத்தை செயல்படுத்த விடாம தடைப்படுத்திக்கிட்டே இருக்கும். ஸோ அதை பார்த்து அதோடைய சூழ்நிலைகள் எப்ப சரியாகும் அப்படிங்கிறத உங்க குடும்ப ஜோதிடத்தை ஒரு வாட்டி அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய ஆக்ஷன்ஸை வச்சுக்கோங்க. மற்றபடி இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் குழப்பம் நிறைந்த மாதம் தான். இந்த மாதத்தை விட அடுத்த மாதம் ரொம்ப மோசமா இருக்குன்னு தான் சொல்லணும். ஜென்மத்துல 5 கிரகத்துடைய கூட்டணி. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் குழப்பம் இருக்கும், ஆனா அது பெருசா உங்களுக்கு பாதிப்பை கொடுக்காது. அழகா எடுத்துட்டு போயிடும், அழகா நவுத்திட்டு வந்துருவீங்க. அடுத்த செவ்வாய் நாள்ல 2-9 யோகாதிபதி செவ்வாய், உங்களுக்கு ராஜ யோகாதிபதினு கூட சொல்லலாம். இந்த யோகாதிபதி போயிட்டு நம்முடைய ராசிக்கு 4ஆம் இடம் கேந்திர ஸ்தானத்தில் இருக்கிறது மிக உன்னதமான அமைப்பு. செவ்வாய் பலம் பொருந்திய மாதம்னே நம்ம எடுத்துக்கலாம். ஒரு மாதிரி அலைச்சல், திரிச்சல், டிராவலிங் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இதுல ஒரு ஆதாயம், ஒரு பயன் இருக்கும். அதை வந்து செவ்வாய் நமக்கு நல்லபடியா கொடுத்துரும். எனவே 4ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாய் ஒரு பலம் வாய்ந்த செவ்வாயா இருக்காரு. கேந்திர செவ்வாய் 2-9க்குரியவர் கேந்திரத்துல. இந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல இந்த மாதத்துல பெருசா பிரஷர், பிரச்சனை அப்படின்னு எதுவுமே இருக்காது. இந்த மாதம் ஃபேமிலி ரிலேட்டடா ஓரளவுக்கு நிம்மதியான சூழ்நிலை அனுபவிக்கிறதுக்கான தன்மையை கொடுத்துரும். ஏதாச்சும் குடும்பத்துல பிரச்சனை போயிட்டு இருக்கு, குழப்பம் போயிட்டு இருக்குனாலும் இந்த மாதத்துல அது உங்களுக்கு பாதிப்பை கொடுக்காது. அடுத்தது தன லாபம், நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கு தேவையான பொருளாதார அமைப்பு இந்த மாதத்துல நமக்கு கிடைச்சிடும். பொருளாதார ரீதியா இருந்த தடுமாற்றம் இந்த மாதத்துல உங்களுக்கு பெருசா இருக்காது. அது நமக்கு இருக்கிற ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம். அடுத்த பேச்சு வல்லமை இந்த மாதத்துல நமக்கு ஆல்மோஸ்ட் ஃபேவரா இருக்கும். நம்ம பேசுற விதம், நம்ம வெளிப்படுத்துற விதம் அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். நமக்கு தேவையான விஷயங்களை பேசியே சாதித்துக் கொள்ளக்கூடிய வல்லமை இந்த மாதத்துல பிறக்கும். சனி பார்வை 2ஆம் இடத்துல இருக்கு. ஆகவே பேசக்கூடிய வார்த்தைகள்ல ஒரு நிதானம் இருக்கணும். என்ன பேசுறோங்கிறத புரிஞ்சு உணர்ந்து பேச வேண்டும். அவசரப்பட்டு வார்த்தைகளை டக்கு டக்குன்னு வெளியிடக்கூடாது. வாக்கு யாருக்கும் கொடுக்க கூடாது. குறிப்பா பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க. அதுல ரொம்ப கவனமா இருந்துக்கணும். மற்றபடி பெருசா நெகட்டிவ் இல்ல. 2க்குரியவர் 4ஆம் இடத்துல நல்ல நிலையில இருக்கிறதுனால பிரச்சனைன்னு சொல்றதுக்கு எதுவும் பெருசா இல்ல. அப்படி பிரச்சனை இருந்தாலும் அது இந்த மாதத்துல உங்களுக்கு பெரிய அளவுல பாதிப்பை கொடுக்காது. அடுத்து பாக்யாதிபதி 4ஆம் இடத்துல ஏதோ ஒரு ரூபத்துல இந்த மாதத்துல தங்க அணிகலன்கள் வாங்குற அமைப்பு, பழைய தங்க அணிகலன்களை கொடுத்துட்டு புதுசா ஏதாச்சும் மாற்றம் செய்யறது, அப்படின்னா தங்க அணிகலன்கள் சார்ந்த வகையில் ஏதாச்சும் கடன் சுமை இருக்குன்னா அந்த கடன் சுமையை கட்டுறது முயற்சி பண்றது, இப்படி ஏதோ ஒரு ரூபத்துல தங்கம் சார்ந்த விஷயங்களை ஈடுபடுறது வாய்ப்பு இருக்கு. ஒரு சிலருக்கு அரிதா, ஒரு சிலருக்கு பார்த்தோன்னா நிலபுலம் வாங்குறதுக்கான யோகம், அந்த வாய்ப்பு இந்த மாதத்துல கிடைக்கும். அது சம்பந்தமான பேச்சுவார்த்தையாச்சும் ஃபேமிலியில இருக்கும். நிலபுலம் சார்ந்த வகையில ஏதாச்சும் ஒரு சுபத்துவமான மாற்றம், சுபத்துவமான தன்மையே இந்த மாதம் உங்களுக்கு காட்டுது. அடுத்து தந்தை வழியில ஏதாச்சும் பிரச்சனை இருக்கு, தந்தை சார்ந்த விஷயங்கள் ஏதாச்சும் வருத்தம் இருக்குன்னா அது இந்த மாதத்துல ஓரளவுக்கு நியூட்ரலைஸ் ஆகும். இந்த பிரச்சனை ஓரளவுக்கு குறையும். தந்தை ஆரோக்கியம் சார்ந்த வகையில இருந்த குழப்பங்கள் ஓரளவுக்கு குறைய ஆரம்பிக்கும். தந்தையால ஒரு ஆதாயம், தந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இருந்து ஒரு ஆதரவு, அதெல்லாம் அந்த மாதத்துல உங்களுக்கு சிறப்பான முறையில கிடைக்கும். அடுத்து அந்த மாதத்துல மெயினா பார்த்தோம்னா தாய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். தாயாருடைய உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், அவர்கள் சார்ந்த விஷயம், அவருடைய உறவு நிலை சார்ந்த விஷயம், இதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும். இருப்பினும் தாயாருடைய முழுமையான ஒத்துழைப்பு இந்த மாதத்துல உங்களுக்கு பூர்ணமா கிடைக்கும். ஏன்னா 2-9க்குரிய ஒரு கிரகம் 4ஆம் இடத்துல. இது தாயாருக்கு மன ரீதியா ஏதாச்சும் வருத்தம், கவலை, ஏதோ ஒரு ரூபத்துல ஒரு கவலைப்படுற மாதிரியான ஒரு தன்மையை அவங்களுக்கு காமிக்குமே தவிர இது உங்களுக்கு பாதிப்பை கொடுக்காது. தாயாருடைய முழுமையான ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும். அது நமக்கு இருக்கிற பெரிய பாசிட்டிவான விஷயம். அதே சமயத்துல அவங்களுக்கு மன ரீதியா தாக்கம் இருக்கும் அப்படிங்கறத நான் எதுக்காக உங்கள்ட்ட ஓப்பனா சொல்றேன்னா, நீங்க இந்த நேரத்துல உங்களுக்கு ஆறுதலா இருக்கணும். எதா இருந்தாலும் பாத்துக்கலாம் அப்படிங்கிற ஆறுதல் வார்த்தையை சொல்லி அவர்களை அரவணைச்சுக்கணும். அந்த தன்மையை நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்றது முயற்சி பண்ணுங்க. அடுத்தது 7ஆம் இடத்துல கேது, மேலும் சுக்கிரன், அஷ்டமாதிபதியுடைய பார்வை, புதனுடைய பார்வை, இதெல்லாம்
தான் 7ஆம் இடத்துல. குரு பார்வை 7ஆம் இடத்துல இருக்கிறது மீனத்துக்கு இருக்கிற ஒரு பெரிய அட்வான்டேஜான விஷயம். ஆனா செவ்வாய் பார்வை, சுக்கிரனுடைய பார்வை, மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல சூரியனுடைய பார்வை இதெல்லாம் அந்த அளவுக்கு நல்லது இல்ல. எனவே ஆல்ரெடியே பார்த்தோம்னா ஃபேமிலியில திருமணமானவர்களுக்கு திருமண வாழ்க்கை அந்த அளவுக்கு சுபிக்ஷமா இருக்குன்னு சொல்ல முடியல. ஏதோ ஒரு ரூபத்துல உங்களால உங்களுடைய வாழ்க்கை துணைக்கோ அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணையால உங்களுக்கோ ஏதோ ஒரு ரூபத்துல ஒரு மாதிரியான வருத்தத்தை கொடுக்குது. அது உறவுநிலை சார்ந்த விஷயங்களா இருக்கலாம், அல்லது அவருடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களா இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயத்துல ஏதாச்சும் குறைகளை கொடுத்திருக்கும். கருத்து வேறுபாடு அதிகமா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அந்த உறவு நிலையில ஏதோ ஒரு மாதிரியான டிஸ்டன்ஸ், அப்படி இல்லைனாக்கா ஏதோ ஒரு மாதிரியான ஏற்றத்தாழ்வு இதெல்லாம் கொடுக்குது. அந்த தன்மையில தான் அந்த 7ஆம் இடத்துடைய ஆக்டிவேஷன்லாம் இருக்கு. குரு பார்வையில 7ஆம் இடம் இருக்கிறதுனால அதையெல்லாம் ஓரளவுக்கு அப்படி மேனேஜ் பண்ற ஒரு கெப்பாசிட்டியும் கொடுத்துருது. அதே சமயத்துல திருமணமானவர்களுக்கு வாழ்க்கை துணை சார்ந்த சிந்தனையை அதிகமா கொடுத்துரும். ஏன்னா நம்முடைய ராசிநாதன் 5ஆம் பார்வையால 7ஆம் இடத்தை பார்க்கிறாரு. ஆகவே வாழ்க்கை துணை சார்ந்த வகையில ஏதோ ஒரு ரூபத்துல நிறைய சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கும். அப்படி ஆயிடுமா இப்படி ஆயிடுமா அப்படிங்கிற மாதிரியான நிறைய சிந்தனை ஓடும். அது ஒரு சிலருக்கு பாசிட்டிவாகவும் இருக்கலாம், ஒரு சிலருக்கு நெகட்டிவாகவும் இருக்கலாம். அதையும் அஷ்டமாதிபதிலாம் 7ஆம் இடத்தை பார்க்கிறதுனால மோஸ்ட்லி வருத்தமான ஒரு நிகழ்வு, வருத்தமான ஒரு விஷயம் மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும் வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள்ல. அடுத்த திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த மாதத்துல திருமண முயற்சிகள்ல ஒரு மாதிரி தடுமாற்றம் ஏற்படுற மாதிரி ஃபீல் ஆகும். குரு பார்வையில 7ஆம் இடம் இருக்கிறதுனால ஒரு சிலருக்கு குழப்பத்தோட நல்ல செய்தி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு 90% பார்த்தோம்னா இந்த நேரத்துல இந்த திருமண முயற்சி, திருமணம் சம்பந்தமான விஷயங்கள்ல ஏதாச்சும் சுபத்துவமான மாற்றம் வருதுன்னா அதுல நிச்சயமா ஏதோ ஒரு ரூபத்துல குழப்பம், கலக்கம் அப்படிங்கிறது இருக்கும். அது இல்லாம கட்டாயமா இருக்காது. அந்த திருமண தசை வந்தவங்களுக்கு குழப்பத்தோட சுபத்துவமான மாற்றம் அப்படிங்கறத இந்த கிரக அமைப்பு இனிமேட் பண்ணுது. முடிஞ்சா திருமணத்தை கொஞ்சம் தள்ளி வச்சு பண்ண முடியும், அல்லது திருமண முயற்சியை கொஞ்சம் தள்ளி வச்சு பார்த்துக்கலாம், உங்களுக்கு டைம் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல, தசாபக்தி உங்களுக்கு ஃபேவர் பண்ணுது அப்படிங்கிற பட்சத்துல கொஞ்சம் தள்ளி வச்சு பண்றது நல்லது. அப்படி இல்ல இந்த டைம் பீரியடுக்குள்ள முடிக்கணும்னு உங்களுடைய குடும்ப ஜோதிடர் சொல்லியிருக்காங்கனாக்கா தாராளமா நீங்க முயற்சிகள் எடுக்கலாம். தடை தாமதத்தோட நல்ல செய்தி வரும். ஆனா குழப்பமும் வருத்தமும் இருக்கும். அதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்ல. ஆனா சுப செய்தி கிடைக்கும். குரு பார்வை 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால சுப செய்தி கிடைக்கும். அடுத்தது நண்பர்கள், கூட்டு தொழில் இதெல்லாம் பார்த்தோம்னா கொஞ்சம் கவனமா இருக்கணும். நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ரொம்ப சீக்கிரட்டான விஷயத்தெல்லாம் யார்கிட்டயும் அதிகமா ஷேர் பண்ணக்கூடாது. நண்பர்களுடைய உறவு நிலை சார்ந்த விஷயங்கள்ல ஒரு லிமிடேஷனோட இருக்கணும். புதிய நண்பர்களுடைய பழக்க வழக்கம் கிடைக்கும். மேக்சிமம் இப்ப கிடைக்கிற பழக்க வழக்கம்லாம் பார்த்தோம்னா ஏதோ ஒரு ரூபத்துல நெகட்டிவான பழக்க வழக்கமா இருக்கிறது வாய்ப்பு அதிகம். கெட்ட பழக்கங்கள் உடையவர்களுடைய பழக்க வழக்கங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதனால முடிஞ்ச அளவுக்கு புதிய நண்பர்களை ஏத்துக்கிறதுக்கு முன்னாடி அவங்கள பத்தின ஒரு டீடைலான அனலைஸ் எல்லாம் பண்ணிட்டு அதன் பிறகு அவர்களை உங்களுடைய கூட்டாளியா ஏத்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதே போல கூட்டு தொழிலை பொறுத்த வரைக்கும் ஒரு மாதிரி குழப்பமான காலகட்டம் தான். கூட்டு தொழில் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கொஞ்சம் கவனமா நிதானமா இருக்கணும். அதுல எல்லாம் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்ல. 12ஆம் இடத்துல சனியுடைய சஞ்சாரம் 29ஆம் தேதி வரைக்கும் இருக்கு. பொருளாதார விரயம் அப்படிங்கறது அதுவே இன்டிமேட் பண்ணிடுது. எவ்வளவு சம்பாதிச்சாலும் கையில ஒரு 10 பைசா நிக்காது, அப்படியே விரயம் ஆயிட்டே இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு சுப விரயமா கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. நல்ல விரய செலவை மேற்கொள்ளுங்க. நிறைய பேருக்கு பார்த்தோம்னா மருத்துவ செலவு இப்ப அதிகமா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அதுலயும் ஃபேமிலி மெம்பர்ஸ்ல யாரோ ஒருத்தவங்களுக்கு பார்த்தோம்னா மருத்துவ செலவு அதிகமா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும், அல்லது உங்களுக்கு மருத்துவ செலவு இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். எனவே இந்த மருத்துவ செலவை குறைக்கணும்னாக்கா நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்துல நம்ம தனி அக்கறை செலுத்தணும். நல்ல ஆரோக்கியமான உணவு சாப்பிடணும். எதை நினைச்சு பெருசா கவலைப்படக்கூடாது. இந்த நேரத்துல மனக்கவலை அதிகரிக்கும், அது ஏதோ ஒரு ரூபத்துல அதிகரிக்கும். அதனால அதெல்லாம் நம்ம ஓரளவுக்கு நியூட்ரலைஸ் பண்ணிட்டு தெய்வ பக்தியோட நாட்களை கழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். ரொம்ப மன வருத்தமா இருக்குனாக்கா ஏதோ ஒரு தெய்வத்தை, ஏதோ ஒரு நம்பிக்கையை ரொம்ப ஸ்ட்ராங்கா பிடிச்சுக்கோங்க. அதுதான் உங்களுக்கு சிறப்பான மாற்றத்தையும் சிறப்பான ஒரு மன நிறைவையும் கொடுக்கும். முடிந்த வரைக்கும் தான தர்மங்கள் செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்க. குறிப்பா உங்க கைப்பட ஏதாச்சும் சமைச்சு யாருக்காச்சும் உணவா கொடுங்க. அதெல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல மன நிறைவை கொடுக்கும். நல்லா இருக்கும்போது ஒரு நல்ல விஷயம், நம்ம நல்லா இருக்கும்போது ஒருத்தவங்களுக்கு உதவி பண்றதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. கஷ்டத்துல இருக்கும்போது யாரு உதவி பண்றாங்களோ அவங்க தான் உயர்ந்த பண்பு உடையவர்கள், அவங்க தான் உண்மையான தான தர்மம் பண்றாங்கன்னு அர்த்தம். இப்பெல்லாம் இருக்கிறவங்களுக்கே கொடுக்கறதுக்கு மனசு வர மாட்டேங்குது. அந்த மாதிரியான காலகட்டத்தில் நம்ம இருந்துகிட்டு இருக்கோம். நீங்க பணம் தான் கொடுக்கணும், நீங்க பொருள் தான் கொடுக்கணும்லாம் அவசியம் கிடையாது. உங்ககிட்ட என்ன இருக்கோ நீங்க உங்களுடைய அறிவை கொடுக்கலாம். இந்த அறிவு யாருக்காச்சும் பயன்படும்னா அந்த அறிவை கொடுக்கலாம். உங்களால என்ன முடியுமோ அதை மற்றவங்களுக்கு கொடுங்க. அதுலயும் ஒருத்தவங்களுக்கு கஷ்டமான காலகட்டங்கள்ல நாம கஷ்டத்துல இருந்தாலும் கொடுத்து உதவுறது அது ஒரு தலை சிறந்த பண்பு. இந்த பண்பு யாருக்கிட்ட எல்லாம் இருக்கோ அவங்க எல்லாம் இந்த 7.5 சனி முடிந்த பிறகு பார்த்தோம்னாக்கா ஒரு உயர்ந்த இடத்துல இருப்பாங்க. அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்ல. ஆனா இந்த 7.5 சனியில நான் அப்படிங்கிற எண்ணம் அதிகரிக்கும், எனக்கு அப்படிங்கிற எண்ணம் அதிகரிக்கும். 7.5 சனி முடியிறப்ப எதுலையும் பற்றற்ற தன்மைக்கு எடுத்துட்டு போகும், எல்லாமே வெறுத்து போற சூழ்நிலைக்கு எடுத்துட்டு போகும். ஆனா அந்த 7.5 சனியிலையும் ஜென்ம சனியில எனக்குன்னு இல்லாம நானுங்கிற அகங்காரம் இல்லாம ஒரு நிறைவான வாழ்க்கையை வாழ்றதுக்கு யாரெல்லாம் முயற்சி பண்றாங்களோ
அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் 7.5 சனி முடிகிற காலகட்டம் ஒரு அதீதமான வளர்ச்சி நிறைந்த காலகட்டமா இருக்கும். எனவே முடிந்த அளவுக்கு தான தர்மங்கள் செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்க. தினமும் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை வணங்கி உங்களுடைய நாட்களை தொடங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அடுத்தது மெயினா பார்த்தோம்னா நல்லா மெடிடேஷன் பண்ணணும். தியானம், சின்ன சின்ன உடற்பயிற்சி, யோகாசனம் இதெல்லாம் கட்டாயமா இந்த காலகட்டங்கள்ல இருக்கணும். அதெல்லாம் அதிகப்படுத்திக்கோங்க. நல்ல ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கோங்க. இதெல்லாம் நீங்க பராமரிச்சாலே ஆல்மோஸ்ட் இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு சாதகமான காலகட்டமா இருக்கும். பர்டிகுலரா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நெகட்டிவா எதுவும் பெரிய அளவுல இல்ல. உங்களுடைய யோசனை, உங்களுடைய உடல் ஆரோக்கியம், திருமண வாழ்க்கை, வாழ்க்கை துணை சார்ந்த விஷயம் இதுல மேஜரா கவனம் இருந்தா போதும். மற்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஃபேவரா இருக்கு, நெகட்டிவா இல்ல. வாழ்த்துக்கள். மீன ராசிக்கு இந்த ஏப்ரல் மாதம் எப்படி இருக்கு அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி இந்த ஏப்ரல் மாதத்துல பிளானட்டரி பொசிஷன்லாம் எப்படி இருக்கு, உங்களுக்கு சாதகமா இருக்கா அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் டீடைலா அனலைஸ் பண்ணலாம். முதலாவதா மீன ராசியை பொறுத்த வரைக்கும் ஜென்மஸ்தானத்துல 5 கிரகத்துடைய கூட்டணி. அதுலயும் 6ஆம் அதிபதி ஜென்மத்துக்கு வராரு. 3 8க்குரிய ஒரு பாவ கிரகமாக நமக்கு ரோல பிளே பண்ணக்கூடிய சுக்கிரன் நம்முடைய ராசியில உச்சமாகிறாரு. அதுலயும் வக்ர நிலையில முதல் 12 நாட்கள் இருப்பாரு. அப்புறம் வக்ர நிவர்த்தியாகி உச்ச நிலையில இருப்பாரு. அதே போல புதன் நீச்சமாகி வக்ரம் பிளஸ் 7ஆம் தேதி வக்ர நிவர்த்தி ஆயிடுவாரு. மீண்டும் நீச்ச நிலைக்கு தன்னுடைய இயல்பு நிலைக்கு வந்துருவாரு. முக்கியமா சனி ராகு கூட்டணி ஜென்மத்துல, அதுதான் நான் இருக்கிறதுலே பெரிய நெகட்டிவா பாக்குறேன். பெரிய மைனஸே அதுதான். 2 பாவ கிரகத்துடைய சேர்க்கை, அதுலயும் அஷ்டமாதிபதி, ருணரோக சத்ருஸ்தானாதிபதி, இந்த அமைப்புலாம் ஜென்மத்துல இருக்கிறது அவ்வளவா உகந்த ஒரு அமைப்பு இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். அடுத்தது 3ஆம் இடத்துல குரு, நம்முடைய ராசிநாதன் கொஞ்சம் பலவீனமான இடத்துல இருக்காரு. அவ்வளவா சேஃபான இடத்துல இல்ல. அதுவும் ஒரு பெரிய மைனஸா இருக்கு. அடுத்தது 4ஆம் இடத்துல செவ்வாயுடைய சஞ்சாரம். அதன் பிறகு பார்த்தோம்னா கரெக்டா 2ஆம் தேதி செவ்வாய் பயிற்சியாகி நம்முடைய ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு வராரு. பொதுவா 2 9க்குரிய ஒரு கிரகம் 5ஆம் இடத்துக்கு வர்றது நல்லது. ஆனா அந்த 5ஆம் இடத்துல செவ்வாய் நீச்ச நிலையில இருப்பாரு. அதை நான் கொஞ்சம் மைனஸா தான் பாக்குறேன். ஒரு மத்தியமமான பலன் எடுத்துக்கலாம். சுத்தமா ஜீரோன்னு இல்ல, நீச்சமானாலும் சுத்தமா ஜீரோன்னு இல்ல. ஏன்னா அது திரிகோண ஸ்தானம். அதுல 2 9க்குரிய ஒரு யோக கிரகம் போய் அமர்றது நல்லதுதான். ஆனா நீச்ச நிலையில இருக்கிறதுனால பலன்கள் ஓரளவுக்கு மத்தியமம் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது நம்முடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல கேது, செவ்வாயுடைய பார்வை கேதுல இருந்து விலகுது. சோ அது நமக்கு இருக்கிற ஒரு நல்ல விஷயமா நம்ம எடுத்துக்கலாம். அதே சமயத்துல குரு பார்வை, மேலும் சுக்கிரன், சூரியன், சனி, புதன் இந்த கிரகங்களுடைய பார்வை எல்லாம் 7ஆம் இடத்து மேல பதியுது. 7ஆம் இடத்துல ஆல்ரெடி ஒரு பாவ கிரகம் இருக்கு. இந்த அமைப்பு ஓரளவுக்கு மத்தியமமா தான் இருக்கு. அந்த அளவுக்கு சிறப்பா இருக்குன்னு சொல்ல முடியல. கரெக்டா 13ஆம் தேதி 6ஆம் அதிபதி 2ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி உச்ச நிலையை அடைவாரு. இதுதான் இந்த மாதத்துக்கான கிரக அமைப்பு, ஏப்ரல் மாதத்துக்கான கிரக அமைப்பு. இப்போ இந்த ஏப்ரல் மாதம் நம்முடைய ராசிக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத டீடைலா பார்க்கலாம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஜென்ம சனி ஆக்டிவேட் ஆகுது. அதுலயும் ராகுவோடு இணைந்த சனி, பாவகிரகங்களுடைய சேர்க்கை பெற்றிருக்க சனி. மீனத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல சிந்தனை தெளிவோட இருக்கணும். எதையும் பெருசா உரி பண்ணாதீங்க. இந்த மாதத்தை கணக்கிலேயே எடுத்துக்காதீங்க. ரிலாக்ஸா இருங்க. எதை நினைச்சு உரி பண்ணிக்காதீங்க. இந்த நேரத்துல நிறைய தலைவலிகள் வரும், தேவையில்லாத குழப்பம் வரும். எதையும் காதல போட்டுக்காதீங்க, எதையும் கண் எடுத்து பார்க்காதீங்க. ரிலாக்ஸா உங்க மைண்டை எம்டியா வச்சுக்கோங்க. தெய்வ வழிபாடை மேற்கொள்ளுங்க. உடைய இஷ்ட தெய்வ வழிபாடை மேற்கொள்ளுங்க. இந்த டிராவலிங் பண்ற விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. கோவிலுக்கு போறேன்னு சொல்லிட்டு ரொம்ப லாங் டிராவல் எல்லாம் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. அதுல இந்த இருட்டு நேரத்துல அதிகமா டிராவல் பண்றதெல்லாம் தயவு செஞ்சு குறைச்சுக்கோங்க. அதுல எல்லாம் நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்க சிவாலயமோ ஏதோ உங்க வீட்டு பக்கத்துல இருக்க ஒரு ஆலயத்துக்கு போயிட்டு ஒரு தினமும் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் இந்த மாதத்துல மட்டும் ஸ்பெஷலா நீங்க மெடிடேஷன் பண்ணுங்க. எதையும் காதுல ஏத்திக்காதீங்க, எதையும் உங்களுடைய மூளைக்கு கொண்டு போகாதீங்க. இந்த நேரத்துல நடக்கிற குழப்பங்கள் எல்லாம் ரொம்ப ரொம்ப தற்காலிகமானது, பெரிய பாதிப்பை கொடுக்காது, ரொம்ப தற்காலிகமானது. இப்ப நடக்கிற குழப்பங்களுக்கு நீங்க இப்போவே ரியாக்ட் ஆகுனீங்கன்னா அது உங்களை அடுத்த 2.5 வருஷத்துக்கு வச்சு செய்யும். அதனால இப்ப நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு எதுக்கும் ரியாக்ட் ஆகாதீங்க. இந்த மாதத்துல பர்டிகுலரா நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு அது ஏதோ ஒரு ரூபத்துல உங்களை மன வருத்தம் அடைய வைக்கிற மாதிரியான சிச்சுவேஷனுக்கு கொண்டு வரும். எதுக்கும் ரியாக்ட் ஆகாதீங்க, ரிலாக்ஸா இருங்க. ரொம்ப முக்கியமா பார்த்தோம்னா உங்களுடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருங்க. இந்த நேரத்துல எந்த முக்கியமான முடிவும் எடுக்கக்கூடாது, கோபத்துல எந்த முடிவும் எடுக்கக்கூடாது, உணர்ச்சி வசப்பட்டு எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. முடிவே இப்போதைக்கு எடுக்க வேண்டாம். அதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இந்த மாதத்துல ஏதாச்சும் முடிவெடுக்கிற சூழ்நிலை வருதுன்னா ஜஸ்ட் அதை தள்ளி போட்டு வைங்க. அதே மாதிரி 5 கிரகத்துடைய சேர்க்கை ஜென்மத்துல இருக்கு, அதுவும் பாவ கிரக சேர்க்கை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயமடையெல்லாம் வேண்டியதில்லை. நம்ம நிதானமா கவனமா இருந்துட்டா ஏதாச்சும் குழப்பம் வந்தாலும் அப்படியே எட்டி பார்த்துட்டு அது மாட்டு தானா விலகி போயிடும். அந்த கிரகங்களுடைய மாற்றத்திற்கு பிறகு எல்லாம் அப்படியே சமநிலைக்கு வந்துடும். குறிப்பா மே மாதத்துக்கு மேல தலைக்கு மேல இருக்கிற குழப்பங்கள் எல்லாம் அப்படியே குறைய ஆரம்பிச்சிடும், பூர்ணமா குறைய ஆரம்பிக்கும். மே மாதம் வரைக்கும் கொஞ்சம் சேலஞ்சிங்கா இருக்கிற மாதிரி இருக்கும். குரு பயிற்சி வரைக்கும் பிளஸ் ராகு கேது பயிற்சி வரைக்கும் மாதிரி கொஞ்சம் சேலஞ்சிங்கா இருக்கிற மாதிரி இருக்கும். இதோடைய பயிற்சிகள் நல்லபடியா முடிந்த பிறகு பார்த்தோன்னா இருக்கிற குழப்பம் எல்லாம் அப்படியே குறைய ஆரம்பிக்கும். இப்ப நடக்கிற விஷயம் டெம்பரவரியான விஷயம், அதை தயவு செஞ்சு மறந்துடாதீங்க. இப்ப நடக்கிற விஷயத்துக்கு ரொம்ப ரியாக்ட் ஆகி உங்களை நீங்களே வருத்திக்காதீங்க. அதுல ரொம்ப
கவனமா இருங்க. அடுத்து நான் மேஜரா சொல்லணும்னு நினைச்ச விஷயம், வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ்னு எதுலயும் இப்போதைக்கு இறங்க கூடாது. ரொம்ப கவனமா இருக்கணும். அடுத்தது ஜாமீன் கையெழுத்து அப்படின்னு சொல்லிட்டு எதுலயும் போய் போட்டு யாருக்கும் போட்டு மாட்டிக்காதீங்க. அதுல ரொம்ப கவனமா இருக்கணும். அதே குரு 3ஆம் இடத்துல இருக்கும்போது பய உணர்வு அதிகமா கொடுக்கும். ஒரு சின்ன விஷயத்தை கூட பெருசா நம்ம கண்ணுக்கு அப்படியே விரிவுபடுத்தி காமிக்கும். அந்த அமைப்பு இருக்கு. அதே குரு சுக்கிர பரிவர்த்தனை அமைப்பு இருக்கு. தைரியம் இல்லாத ஒரு மனநிலையை கொடுக்கும். நல்ல கோல்டன் பிளான் ஒன்று வச்சிருப்பீங்க, அதை எக்ஸிக்யூட் பண்ண முடியாத ஒரு மனநிலை கொடுக்கும். அதை ஆக்ஷனா கன்வெர்ட் பண்ண முடியாது. அப்படிப்பட்ட ஒரு மனநிலை கொடுக்கும். அடுத்தது மேஜரா பார்த்தோம்னா இந்த மாதத்துல வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கியம், வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயம், திருமண முயற்சி சார்ந்த விஷயம், மேலும் நண்பர்கள் சார்ந்த விஷயம், கூட்டு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம், இதுல எல்லாம் நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும். குறிப்பா பயணம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் நிதானமா இருங்க, கவனமா இருங்க. இதுலயும் அவசரப்பட வேண்டாம். கொஞ்சம் ஸ்லோவா எல்லாத்திலையும் நீங்க மூவ் ஆன் பண்றது முயற்சி பண்ணுங்க. டக்கு டக்குன்னு மாற்றங்களை எதிர்பார்க்க வேண்டாம். அடுத்தது செவ்வாயுடைய சஞ்சாரம் 5ஆம் இடத்துல இருக்கும். 2-9க்குரிய ஒரு கிரகம். அது போயிட்டு பஞ்சமஸ்தானத்துல இருக்கிறது நல்லது. ஆனா நீச்ச நிலையில இருக்கிறதுனால ஃபேமிலி சம்பந்தமான கவலைகளை கொடுக்கும். கவலையை கொடுத்து ஓரளவுக்கு நம்மள ஃபேமிலிக்காக ஒர்க் பண்ண வைக்கும். ஃபேமிலி சம்பந்தமான சிந்தனையை கொடுத்து ஃபேமிலியில இருக்கிற குழப்பங்களை நிவர்த்தி செய்யறதுக்கு முயற்சி பண்ண வைக்கும். அடுத்த பொருளாதாரம் சார்ந்த சிந்தனை அதிகமா இருக்கும். நிறைய பொருளாதாரம் சம்பாதிக்கணும், நமக்கு இருக்கிற கமிட்மெண்ட் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு விவேக மனநிலையை கொடுக்கும். ஓரளவுக்கு கணிசமான பொருளாதார சூழ்நிலை நமக்கு கிடைக்கும். ஆனா பணம் பற்றாக்குறை அப்படிங்கிற ஒரு பிரச்சனை கட்டாயமா இருக்கும். எவ்வளவு சம்பாதிச்சாலும் பணம் பத்தல அப்படிங்கிற அந்த ஒரு சூழ்நிலையை அது கொடுக்கும். அதே போல இந்த இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் இந்த மாதத்தை பொறுத்தவரையும் கேர்ஃபுல்லா இருக்கணும், கவனமா இருக்கணும். 3வது நபருடைய பேச்சை கேட்டு இதுல போய் இன்வெஸ்ட் பண்ணிடாதீங்க. ரொம்ப கவனமா இருக்கணும். அதே மாதிரி பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள, கொடுத்தல் வாங்கல் சார்ந்த விஷயங்கள கவனமா இருக்கணும். கடன் பிரச்சனை தலைக்கு மேல இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். நிறைய பேர் கடன் பிரச்சனையில போய் மாட்டுறது வாய்ப்பு இருக்கு. கடன் சார்ந்த சிந்தனை கொடுக்கும். ஒரு சிலர் கடனை வாங்க வைக்கும். ஆல்ரெடி வாங்கின கடனுக்கான சிந்தனையை கொடுக்கும். அந்த கடனை கட்டி முடிக்கணுங்கிற அந்த மென்டல் பிரஷரை கொடுக்கும். அல்லது கடன் கொடுத்து மாற்ற மாதிரியான சூழ்நிலையை கொடுக்கும். 6 ஜென்மத்துக்கு வரும்போது யாருக்காச்சும் கடன் கொடுத்து ஏதாச்சும் ஒரு கமிட்மெண்ட்ல மாட்டிப்பீங்க. அந்த ஒரு அமைப்பை கொடுக்கும். ஆகவே கொடுத்தல் வாங்கல் சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப நிதானமா இருக்கணும். அவசரப்பட்டு எந்த விஷயத்திலையும் டக்குன்னு மாற்றம் பண்ணிடக்கூடாது. அடுத்தது மேஜரா பார்த்தோம்னா குழந்தை பாகியம் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு மாதிரி தடை தாமதம் ஏற்படுற மாதிரி இருக்கும். ஒரு சிலருக்கு குழந்தை பாகியம் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு சில மருத்துவ செலவுகளோட நல்ல செய்தியை எதிர்பார்க்கலாம். இருப்பினும் செவ்வாய் 5ஆம் இடத்துல நீச்சமாகிறது குற்றம் தான். அது ஒரு மாதிரி தடை தாமதத்தை குறிக்கும். மேலும் இந்த பிரெக்னன்சியா இருக்கீங்கன்னா கொஞ்சம் கவனமா செயல்படுறது முயற்சி பண்ணுங்க. அடுத்தது மேஜரா பார்த்தோம்னாக்கா பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், என்டையர் விஷயங்கள், பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்திலையும் கவனமா இருக்கணும். ஏன்னா 5ல செவ்வாய் நீச்ச அமைப்பு அடைகிறாரு. அது ஏதோ ஒரு ரூபத்துல வருத்தங்களை கொடுக்கிறது வாய்ப்பு இருக்கு. இருப்பினும் செவ்வாய் 2-9க்குரியவர் அப்படிங்கிறதுனால பிள்ளைகளுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். அது நமக்கு இருக்கிற ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம். அவர்கள் சம்பந்தமான வருத்தத்தை மனசுல வச்சு அவருடைய ஆதரவை நமக்கு அள்ளி கொடுக்கும். இப்ப பிள்ளைகள் நமக்கு ஒரு பக்கபலமா ஆறுதலா இருப்பாங்க. அதெல்லாம் நல்ல அமைப்பா இருக்கு. இருப்பினும் பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியம், அவர்கள் சம்பந்தப்பட்ட விஷயம், இதுல எல்லாம் நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும். அடுத்து இந்த பூர்வீக சொத்து, காதல் உறவு சார்ந்த விஷயம், இதுல எல்லாம் நம்ம கொஞ்சம் கவனமா செயல்படுறது நல்லது. இதுல ஏதாச்சும் ஒரு மாதிரி குழப்பங்கள்லாம் ஏற்படலாம். அதுல நம்ம கொஞ்சம் நிதானமா இருக்கணும், கவனமா இருக்கணும். அடுத்து தொழில் உத்தியோகம், இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா சனி பார்வை 10ஆம் இடத்துல இருக்கும். அதே மாதிரி செவ்வாய் பார்வை அஷ்டமத்துல இருக்கும். தொழில் மாற்றம் நிறைய பேருக்கு ஏற்படும். உத்தியோக மாற்றம் கட்டாயமா ஏற்படும். நிறைய பேரு தொழில் உத்தியோக ரீதியா மாற்றத்தை சந்திப்பாங்க. ஆல்ரெடி பார்த்துட்டு இருந்த உத்தியோகத்தை விட்டு வேற உத்தியோகத்துக்கு மாறுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அதே மாதிரி இடமாற்றம் அடைகிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. நீங்க கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கீங்கன்னா ஒரு இடத்துல இருந்து வேற இடத்துக்கு இடமாற்றம் பண்ணும். ஜென்ம சனியில சொந்த ஊர்ல இருக்க முடியாது. ஏதோ ஒரு ரூபத்துல இடமாற்றம் அடைவீங்க. அந்த அமைப்பு அதை ஏற்படுத்தும். அடுத்து தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்ல. தொழில் ஓரளவுக்கு குரோல போயிட்டு இருக்கும். ஆனா மந்தத்தன்மையோட தான் பயணிக்கும். தொழில் உத்தியோகத்தை தொடர முடியாத அளவுக்கு ஏதாச்சும் ஒரு தடை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். அது ஏதோ ஒரு ரூபத்துல இருக்கும். உங்க ஹெல்த்தோ அப்படின்னா உங்களுடைய ஃபேமிலி மெம்பர் சம்பந்தப்பட்ட விஷயமோ A to Z ஏதோ ஒரு ரூபத்துல அந்த தொழில் உத்தியோகத்தை தொடர முடியாத அளவுக்கு ஏதாச்சும் ஒரு சிச்சுவேஷன் கிரியேட் ஆகலாம். அதுல எல்லாம் நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஓவராலா அந்த ஏப்ரல் மாதம் மீனத்துக்கு கொஞ்சம் நெகட்டிவா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. அவ்வளவா ஃபேவரா இல்ல. தசா புக்தி உங்களுக்கு ஃபேவரா இருக்குனாக்கா இந்த ஏப்ரல் மாதம் அவ்வளவா உங்களுக்கு பாதகங்களை பண்ணிடாது. பெருசா பிரச்சனை இல்ல அப்படிங்கிற அமைப்புக்கு எடுத்துட்டு போயிடும். தசா புக்தி அன்ஃபேவரா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நம்ம கொஞ்சம் நிச்சயமா கவனமா இருக்கணும். ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு அந்த கிரகங்களுடைய மாற்றம்லாம் அப்படியே வரிசையா ஜென்மத்திலிருந்து அப்படியே இறங்க ஆரம்பிக்கும். அதை தொடர்ந்து குரு பெயர்ச்சியை தொடர்ந்து பார்த்தோம்னா ராகு கேது பெயர்ச்சி. எனவே மே 18க்கு மேலதான் நிறைய சுபத்துவமான மாற்றம், இருக்கிற குழப்பங்கள் எல்லாத்துக்கும் ஒரு நிவர்த்தி. அதெல்லாம் மே மாதத்துக்கு மேலதான். அது வரைக்கும் அப்படியே ஒரு அளவுக்கு ஆவரேஜா நகர்த்திட்டு வரும். ஹை ரிஸ்க் எதுலையும் எடுக்க வேண்டாம். உங்களுடைய தொழில் உத்தியோகம், உங்களுடைய பொருளாதாரம், A to Z எதுலையுமே சரி ஹை ரிஸ்க் எடுக்க வேண்டாம். இருக்கிற விஷயத்தை அப்படியே நகர்த்திட்டு வரதுக்கு முயற்சி பண்ணுங்க. மேலும் இந்த மாதத்துல முடிஞ்சவங்க தான தர்மம் செய்யறது முயற்சி பண்ணுங்க. போன வீடியோல பார்த்த மாதிரி தான்
போன மாதத்துல பார்த்த மாதிரி தான். தான தர்மம் செய்யறதுக்கு தயாராகுங்க. நிறைய உணவு தானம் பண்ணுங்க. பசியோடு இருக்கிறவங்களுக்கு உணவு தானம் நிறைய பண்ணுங்க. அது உங்களுக்கு ஒரு நல்ல பலன்களை கொடுக்கும். ஜென்ம சனியுடைய ஆதிக்கத்தை அது குறைக்கும். அதுலயே ரொம்ப முக்கியமா பார்த்தோம்னாக்கா இந்த ஜென்ம சனி வந்து 50 வயதுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். அதுக்கு குறைவா முதல் சுற்றுல இருக்கிறீங்கன்னாக்கா கண்டிப்பா அது உங்களுக்கு ஒரு மாதிரி அனுபவ பாடங்களை கத்துக் கொடுக்கும். பாதகம்னு கிடையாதுங்க, அனுபவ பாடங்களை கத்துக் கொடுக்கும். முதல் சுற்றுல இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு இளைஞர்களுக்கு ஒரு மாதிரி அனுபவ பாடம், லைஃப்னா இதுதான் அப்படிங்கிற மாதிரியான அனுபவ பாடத்தை கத்துக் கொடுக்கும். கடந்த காலகட்டங்களில் பொருளாதாரம் சார்ந்த விஷயம், உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல அற்புதமான அனுபவ பாடத்தை கத்துக் கொடுத்துருக்கும். இப்போ ஜென்ம சனியா வந்து வாழ்க்கைனா இதுதான் அப்படிங்கிறத கண்ணு முன்னாடி நிப்பாட்டிட்டு போகும். ஏமாற்றத்தோட வழி எப்படி இருக்கும், எதிர்பார்த்து ஒரு விஷயம் கிடைக்கலனா அதோட வழி எப்படி இருக்கும், உடல் ஆரோக்கியம் ஒத்துழைப்பு கொடுக்கலனா அதோட வழி எப்படி இருக்கும், இப்படி A to Z லைஃப்ல உங்களுக்கு இறைவன் என்ன கொடுக்கணும்னு ஆசைப்படுறாரோ அதை ஒரு மாதிரி கலவையா உங்களுக்கு கொடுத்து அந்த சூழ்நிலையில உங்களை பக்குவம் அடைய வைப்பார். அதுதான் ஜென்மசனி. ஜென்மசனியை நினைச்சு பயப்படணும்லாம் அவசியமே இல்லை. முதல் சுற்று வரவங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பு தான். ஏன்னா ஜென்மசனி வந்ததுக்கு பிறகுதான் நீங்க வாழ்க்கையே வாழ ஆரம்பிப்பீங்க. அது வரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் ஒரு வாழ்க்கையே கிடையாது. ஜென்மசனி வந்து ஜென்மசனி முடிந்த பிறகு வாழக்கூடிய வாழ்க்கை தான் உண்மையான வாழ்க்கை, அர்த்தமுள்ள வாழ்க்கையாக இருக்கும். எனவே ஜென்மசனி வருதுன்னு நினைச்சு சந்தோஷம் தான் பண்ணுமே தவிர அதை நினைச்சு வருத்தமோ கவலையோ படக்கூடாது. அதே மாதிரி 50 வயதுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு நிச்சயமா இந்த ஜென்மசனி ஒரு செட்டில்மெண்ட் பண்ணும். லைஃப்ல வந்து என்னென்னலாம் நீங்க பண்ணணும்னு நினைச்சீங்களோ அதெல்லாம் இப்ப பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணி கொடுக்கும். அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கான ஒரு பாதையை கிரியேட் பண்ணி கொடுக்கும். அதனால 50 வயதுக்கு மேல இருக்கிறவங்க எல்லாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. ஹெல்த்ல மட்டும் நீங்க கவனம் வச்சுக்கோங்க. பேச்சுவார்த்தை, சிந்திக்கிற விதம், இதுல மட்டும் கவனம் வச்சுக்கோங்க. மற்றபடி உங்களுக்கு பெருசா நெகட்டிவா எதுவும் நடக்காது. முதல் சுற்றுல இருக்கிறவங்க மட்டும் டிஃபால்ட்டா கவனமா இருக்கணும். எல்லா விஷயத்திலும் கவனமா இருக்கணும். இப்ப எதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லையோ, உங்க நேரத்தை எதெல்லாம் வீணடிக்குமோ அந்த விஷயம் தான் அதிகமா உங்க கண்ணுக்கு வரும். அந்த விஷயம் தான் நிறைய உங்களை சுத்தியே இருக்கும். எனவே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும், குறிப்பா இந்த ஏப்ரல் மாதத்தை பொறுத்த வரைக்கும் இறை பக்தியோடு, இஷ்ட தெய்வ வழிபாடோடு, மன அமைதியோடு செயல்படுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடுங்க, டயத்துக்கு சாப்பிடுங்க, டயத்துக்கு தூங்குங்க. எதையும் ஓவரா திங்க் பண்ணாதீங்க. திங்கிங் இப்ப எக்ஸ்ட்ரீம் லெவல்ல இருக்கும். நல்லா எழுதி வச்சுக்கோங்க. இந்த மாதத்துல தூக்கம் வராது, அதிகமா யோசிப்போம், கடுமையா யோசிப்போம். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் லெவல்ல இருக்கும் சிந்தனை. அந்த சிந்தனையெல்லாம் குறைச்சிட்டு டயத்துக்கு சாப்பிட்டு டயத்துக்கு தூங்குறதுக்கான வழிவகைகளை பாருங்க. தூக்கம் ஒரு நல்ல ரெமடியா இந்த மாதத்துல நான் உங்களுக்கு சொல்றேன். தூக்கம் வந்து உங்களுக்கு நல்ல பரிகாரம். இந்த நேரத்துல மனம் அமைதி படலைனாக்கா நல்லா நீங்க உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை கேளுங்க, உங்களுக்கு பிடிச்ச புத்தகங்களை படிங்க. அதுல எல்லாம் நீங்க ஃபோக்கஸ் பண்றது நல்லது. ஓவராலா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நிதானத்தோட கடந்து வர வேண்டிய ஒரு மாதமா இருக்கும். அதுக்குன்னு ரொம்ப நீங்க பயப்பட வேண்டிய அவசியம்லாம் இல்ல. கவனம் இருந்தால் கவலை வேண்டாம். வாழ்த்துக்கள். இப்போ நீங்க இதுவரைக்கும் பார்த்த பலன்கள் எல்லாமே ஜஸ்ட் ஒரு கோச்சார பலன்கள் தான். இது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இருக்க கிரக அமைப்புகள் மற்றும் தசா புக்திகளின் வலிமைக்கு ஏற்ப இந்த பலன்கள் கண்டிப்பா மாறுபடும். வெறும் கோச்சார பலன்களை மட்டும் பார்த்து உங்களுடைய முக்கியமான முடிவுகள், முக்கியமான மாற்றங்களை தயவு செஞ்சு செய்யாதீங்க. சாதாரண விஷயங்களுக்கு, சாதாரண மாற்றங்களுக்கு கோச்சார பலன்கள் போதுமானது. அதே சமயத்துல ரொம்ப முக்கியமான மாற்றங்கள், முக்கியமான முடிவுகள் ஏதாச்சும் நீங்க பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல தசா புக்தி வலிமை உங்களுக்கு சாதகமா இருக்கா அப்படிங்கிறத ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா தசாபுக்தி அந்தரம் உங்களுக்கு சாதகமா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல கோச்சாரம் எவ்வளவு நெகட்டிவா இருந்தாலும் கண்டிப்பா நீங்க எடுக்கிற முயற்சிகள்ல ஒரு நல்ல பலன்கள், நல்ல ஒரு வெற்றி அப்படிங்கிறது நிச்சயமா கிடைக்கும். அதே சமயத்துல கோச்சாரம் எவ்வளவு ஃபேவரா இருந்தாலும் தசாபுக்தி அந்தரம் உங்களுக்கு அன்ஃபேவரா இருந்துச்சுன்னா நீ இறங்குற விஷயங்கள்ல ஒரு மாதிரி மன வருத்தம், குழப்பம், தடுமாற்றம் இதெல்லாம் கண்டிப்பா இருக்கும். எனவே கோச்சாரம் அப்படிங்கிறது உங்களுடைய தற்காலிக மனநிலை. இப்போதைக்கு உங்களுடைய மனம் எப்படி இருக்கு, உங்களுடைய சிந்தனை எப்படி இருக்கு அப்படிங்கறத அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு மட்டும்தான் கோச்சாரம். ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்குமா நடக்காதா அப்படிங்கறத உங்களுடைய லக்னம், அதே சமயத்துல உங்களுடைய தசா புக்தி அதோடைய வலிமை அதுதான் வந்து தீர்மானிக்கும். எனவே கோச்சார ரீதியா நெகட்டிவான இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தாலும் தசா புக்தி அந்தரம் உங்களுக்கு ஃபேவரா இருக்குன்னா எந்த ஒரு முக்கியமான விஷயத்தையும் கண்டிப்பா நீங்க செய்யலாம். அதே மாதிரி கோச்சாரமும் ஃபேவரா இருந்து தசா புக்தியும் ஃபேவரா இருக்குங்கிற பட்சத்துல மிக உன்னதமான காலகட்டம். எந்த விஷயத்துல இறங்கினாலும் அதுல வெற்றி கிடைக்கும். அதே மாதிரி கோச்சாரமும் நெகட்டிவா இருந்து தசா புக்தியும் நெகட்டிவா இருக்குனாக்கா ரொம்ப கவனமா செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டமா இருக்கும். மன ரீதியாகவும் செயல் ரீதியாகவும் நிறைய தடுமாற்றங்கள் ஏற்படும். எனவே உங்களுடைய தசா புக்தி அந்தரம் இதோடைய வலிமையை பார்க்கணும், அதோட கோச்சாரத்தை கம்பைன் பண்ணி பார்க்கணும். இதுதான் சரியான ஒரு அமைப்பு. அதை வைத்து தான் உங்களுக்கு நன்மை அதிகரிக்குமா, தீமை அதிகரிக்குமா, அல்லது நன்மை குறையுமா, தீமை குறையுமா அப்படிங்கிறத நீங்க கரெக்டா பிடிக்ட் பண்ணணும். வெறுமனே கோச்சாரத்தை மட்டும் பார்த்து எந்த ஒரு முக்கியமான மாற்றத்தையும், முக்கியமான முடிவுகளையும் எடுக்காதீங்க. உடைய குடும்ப ஜோதிடரை அணுகி உடைய தசா புக்தியுடைய வலிமையை தெரிந்து கொள்ளுங்க. இந்த தசா புக்தி அந்தரத்துடைய காலம் எவ்வளவு காலத்துக்கு இருக்கு அப்படிங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு தகுந்தார் போல உங்களுடைய ஆக்ஷன்ஸை வச்சுக்கோங்க. மேலும் நம்முடைய சேனல் இதுக்கு முன்னாடி சனி பயிற்சி பலன்கள், குரு பயிற்சி பலன்கள் ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்கோம். இந்த வீடியோக்கான லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். டைம் இருக்கும்போது அதையும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பா அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே போல ஒரு ராசிக்கும் உள்ள பொது பலன்கள், ஒரு லக்னத்துக்கும் உள்ள பொது
பலன்கள், 27 நட்சத்திரத்துக்கு உள்ள நட்சத்திர பொது பலன்கள் அதெல்லாம் ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்கோம். அந்த பதிவுகளுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதையும் உங்களுக்கு டைம் இருக்கும்போது செக் பண்ணி பாருங்க. அந்த பதிவுகளை பார்க்கும்போது உங்களை பற்றிய ஒரு தெளிவான புரிதல் கண்டிப்பா உங்களுக்கு ஏற்படும். ஆகவே மறக்காம அந்த பதிவுகளையும் உங்களுக்கு டைம் இருக்கும்போது செக் பண்ணி பாருங்க. அண்ட் ஃபைனலி வெரி லிமிடெட் டைம். ஸோ பி கூல், ஸ்டே ஹாப்பி, ஸ்டே ஹெல்தி அண்ட் என்ஜாய். வாழ்த்துக்கள்.